கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 117 அடி உயர அதிமுக கொடி கம்பம் அமைப்பதற்கு நமாஸ் வழிபாடு மற்றும் யாக பூஜை நடைபெற்றது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் அதிமுக நிர்வாகி சின்னத்துரை என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ரா குமரகுரு நமாஸ் வழிபாடுடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டி யாக பூஜையும் செய்து பிரம்மாண்ட ராட்சத 117 அடி உயர அதிமுக கொடி கம்பத்துக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொகுப்பு வீடு கட்டும் பயனாளிகளுக்கு வழங்கும் கம்பிகள் வெயிலிலும் மழையிலும் நனைந்து துருப்பிடித்து வீணாகி வருகிறது. அரசு தொகுப்பு வீடு கட்டும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் கம்பிகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வெயிலிலும் மழையிலும் துருப்பிடித்து கிடப்பது பொதுமக்களை வேதனையடைய வைத்துள்ளது. விடியா திமுக அரசின் மெத்தன போக்குக்கும் பொதுமக்கள் மீதான அக்கறையின்மைக்கும் இந்த சம்பவம் சான்றாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காப்பாங்கோட்டூர் ஊராட்சியில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செல்லம்பட்டிடை ஊராட்சியை இணைக்கும் வகையில் 1.4 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 மீட்டர் அகலத்தில் மட்டுமே போடப்பட்ட சாலையில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் சாலையை அங்கீகரித்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மீது விடியா அரசு மாவட்ட நிர்வாகம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் ஆவேச குரல் எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 23வது நாளாக அப்பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசிராமணி பேரூராட்சியில் குறுக்குப்பாறையூர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட்டு அப்பகுதிக்குட்பட்ட குப்பை கழிவுகளை பேரூராட்சி நிர்வாகம் கொட்டி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது 23வது நாளாக திமுக அரசு மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஏவல் துறையினர் கைது செய்தனர். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புத்தக திருவிழாவில் புத்தக விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து புத்தக திருவிழா கண்காட்சி நடத்தியது. இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மூலம் 60 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக ஆட்சியர் தெரிவித்தார். இந்நிலையில் புத்தகங்கள் வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அரசு ஊழியர்களிடம் கட்டாயப்படுத்தப்பட்டு விற்பனை நடைபெற்றதாக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களும் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகரில் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணாபுரம் மற்றும் எழுப்பையூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் இருவரை அதிகாரிகள் எவ்வித விசாரணையுமின்றி தற்காலிக பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திருச்சூழி மற்றும் காரியாப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட 150க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பணிகளை புறக்கணித்து கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களும் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.